ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ப்ரோக்கோலியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ப்ரோக்கோலி சோம்பேறி ரைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. இந்த மாதிரி கட் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு, சுடு தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் பிளான்ச் பண்ண வச்சிடலாம். இது பிளான்ச் ஆகிறதுக்காட்டி நம்ம ஆனியனை கட் பண்ணிக்கலாம். நான் சாப்பரில் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் ஒரு 5 பொருள் மட்டும்தான், அதிகமாக எதுவுமே இல்லை. நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ இதே சாப்பரில் ப்ரோக்கோலியும் போட்டு நான் சாப் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு பொடியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்ருவாங்க. தெரியாது இது ப்ரோக்கோலியில் செஞ்சுருக்கோன்ட்டு. வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போனது ப்ரோக்கோலியை சேர்த்துடலாம். இந்த ரைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனால தான் நான் சோம்பேறி ரைஸுன்னு பேர் வச்சேன். இதுக்கு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுலேயே நல்லா வெந்து வரட்டும் ப்ரோக்கோலி. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் சாம்பார் பவுடர் தான் சேர்க்குறேன். நான் வேறு எந்த கரம் மசாலா, பிரியாணி மசாலா சேர்க்கல. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய சாம்பார் பவுடர் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களது எவ்வளோ ஸ்பைசஸ் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நார்மல் ரைஸ் தான் சோறு வடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டால் போதும். இதுதான் சோம்பேறி ரைஸ். எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் பக்கோடா. இது மல்லி காலிஃப்ளவர், மல்லியும் மாங்காவும் சேர்த்து செஞ்சுருக்குது. இது ப்ரோக்கோலி ரைஸ், ஒயிட் ரைஸ், பீன்ஸ் சாம்பார். இதுக்கப்புறம் தயிர் இருக்குது. நேற்றையே